முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, பழச பார்க்காத, உன் வாழ்க்கையில முன்னாடி நடந்ததை பார்க்காத. பூர்வ காலங்களில் உங்க அப்பா அம்மா ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, உங்க தாத்தா பாட்டி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சிலது கடந்த காலத்துல நடந்திருக்கும், அதெல்லாம் சிந்திக்காத. இப்ப நான் செய்ய போறதை பாருங்கிறார். Behold, இதோ நான் என்ன செய்கிறேன், இதுவரை நடக்காதது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பூர்வத்திலே அப்படிதான் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் செங்கடல் பிளந்ததே இல்ல, ஆனா இஸ்ரவேலுக்காக நான் அதை பிளக்கிறேன்றார். இதுவரை வானத்திலிருந்து மன்னா வாங்கி ஒருத்தனும் சாப்பிட்டது இல்ல, ஆனா உனக்காக நான் மன்னாவை அனுப்புறேங்கிறார். இதுவரை காடை வந்து வனாந்தரத்துல குவிந்ததில்லை, ஆனால் உனக்காக காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறேன்கிறார். அப்படின்னா இதுவரை செய்யாததை தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். என்னை பத்தி உனக்கு தெரியாது, அதுக்கு பேரே ஏன் வனாந்தரம்னா வழி இல்லாதனாலதான் அது வனாந்தரம். ஆனா அந்த பேரை மாத்திர மாதிரி வனாந்தரத்துல ஒரு வழி என்னால உண்டாக்க முடியும். ஏன் அது பேர் அவாந்திர வெளினா அங்க தண்ணியே இல்ல, ஆனா அவாந்திர வெளியில நான் தண்ணி கொடுக்கிறவன் அல்ல, ஆறுகளை உண்டாக்குகிறவன். ஹிஸ்டரியிலே நடக்காததெல்லாம் கர்த்தர் எனக்காக செய்வார். உங்கள் வாழ்க்கையில தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். when they speak, உங்க லைஃப்ல அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா just listen. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். ஏசாயா 43 19 18 வசனத்துல இருந்தே வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றாருன்னா ஏசாயா, முந்தினவைகளை என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை என்ன பண்ண வேண்டாம். மைண்ட்ல பழசெல்லாம் தூக்கி வெளியே போடுறியா, பழசே யோசிச்சுட்டு இருக்காத. நீ பட்ட கஷ்டம், உனக்கு வந்த பிரச்சனை, உன்னை கைவிட்டவன், உன்னை ஏமாத்தினவன், உன்னை குழியில போட்டவன், இதையெல்லாம் யோசிக்காத. முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, இதோ அப்படின்னா இங்கிலீஷ்ல behold அப்படின்னு அர்த்தம். behold அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். பழச பார்க்காத, உன் வாழ்க்கையில முன்னாடி நடந்ததை பார்க்காத. பூர்வ காலங்களில் உங்க அப்பா அம்மா ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, உங்க தாத்தா பாட்டி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சிலது கடந்த காலத்துல நடந்திருக்கும், அதெல்லாம் சிந்திக்காத. இப்ப நான் செய்ய போறதை பாருங்கிறாரு. behold, இதோ நான் என்ன செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். புதுசுனா என்னங்க அர்த்தம்? புதுசுனா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் இல்லாததுக்கு பேர் தான் புதுசு. இருக்கிறதே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் புதுசு கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் என்ன செய்கிறேன், புதிய காரியத்தை செய். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நடந்த மாதிரி தான் உனக்கு நடக்கும்னு நினைக்காத. இது வரைக்கும் நடக்காததெல்லாம் உனக்காக நான் செய்வேன். இதுவரை நடந்ததே இல்லை, ஆனா கர்த்தர் எனக்காக செய்வார். God is a God of new things and new beginnings. ஆண்டவர் புதிய காரியங்களின் தேவன். நீ உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் சிலது நடக்கலன்றதுக்காக இனிமேலும் நடக்காதுன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடாத. இதுவரைக்கும் நடக்காம இருக்கலாம், ஆனா பிலீவ் மீ, இனிமே உனக்கு நடக்கும். ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. என்ன நம்ப வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அவர் சொல்றாரு, முந்தினவைகளே நினைச்சு ஒரு கால்குலேஷன் வந்துடாத, பூர்வமானதையே சிந்திச்சு இப்படிதான் வந்துடாத. இதோ பார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். behold, I am doing a new thing. ஒரு நியூ திங். see, church எப்படி இருக்கணும்னா, you should expect new things. சபை எப்பொழுதுமே புதிய காரியங்களை எதிர்பார்க்கணும். நீங்க பழைய வாழ்க்கைக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவரை செய்யாததை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். இதுவரை நடக்காதது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பூர்வத்திலே அப்படிதான் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் செங்கடல் பிளந்ததே இல்லை, ஆனா இஸ்ரவேலுக்காக நான் அதை பிளக்கிறேன்றாரு. இதுவரை வானத்திலிருந்து மன்னா வாங்கி ஒருத்தனும் சாப்பிட்டது இல்லை, ஆனா உனக்காக நான் மன்னாவை அனுப்புறேங்கிறார். இதுவரை காடை வந்து வனாந்தரத்துல குவிந்ததில்லை, ஆனால் உனக்காக காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறேன்கிறார். அப்படின்னா இதுவரை செய்யாததை தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். God is a God of new things and new beginnings. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது என்னாகுமா, அது தோன்றும். சொல்லிட்டா, when God speaks it appears.
அவர் சொல்லும் போதே அது தோன்றும். ஆமென். அவர் பேசும் போதே அது தோன்றும். அது ஏற்கனவே நடக்க தொடங்கின, அவர் பேச ஆரம்பிச்சாலே நடக்க தொடங்கும். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் யாரு தெரியுமா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் ஓ மை உண்டாக்குவேன். காட், நீ என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் வனாந்தரத்திலே வழி போடுற ஆளு, அவாந்தர வழியில ஆறுகளை ஓட விடுற ஆளு. அதுக்கு பேரே ஏன் வனாந்திரம்னா வழி இல்லாதனாலதான் அது வனாந்திரம். ஆனா அந்த பேரை மாத்திர மாதிரி வனாந்திரத்துல ஒரு வழி என்னால உண்டாக்க முடியும். ஏன் அதுக்கு பேர் அவாந்திர வெளினா அங்க தண்ணியே இல்லை. ஆனா அவாந்திர வெளியில நான் தண்ணி கொடுக்கிறவன் அல்ல, ஆறுகளை உண்டாக்குகிறவன். அண்டர்ஸ்டாண்ட் காட். காட் இஸ் a God of new things. ஹிஸ்டரியிலேயே நடக்காததெல்லாம் கர்த்தர் எனக்காக செய்வார். எத்தனை பேரால நம்ப முடியுது? ஆமென். God can surprise you. ஆண்டவர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியும். உங்க வம்சத்திலேயே உங்க தலைமுறையிலே யாருக்கும் நடக்காததை பிலீவ் பண்ற உங்களுக்கு கர்த்தரால் செய்ய முடியும். இதுவரை கேள்விப்பட்டிராத, பார்த்திராத, யோசித்திராத புதிய காரியங்களை ஜஸ்ட் கர்த்தர் உங்க வாழ்க்கையில தொடங்கி வைக்க முடியும். If you believe, நீங்கள் நம்பினால் உங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் அதை கேட்கிறீர்கள். எப்பொழுது அதை நம்ப தொடங்குகிறீர்களோ, என் தலைமுறையில் சரித்திரத்தில் நடக்காதது என்னிலே நடக்க தொடங்கும். ஆமென்.